தீபிகா, பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவத்தினர் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக எத்தனை தீவிரவாதிகள் பலியாக இருக்கிறார்கள் என்ற விவரத்தை அனைத்து கட்சி கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்துக்கு பிறகு நடைபெற்று வரக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது முழுக்க இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாகவும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நடைபெற்று வரக்கூடிய ஒரு பதற்றமான சூழல் குறித்தும் விவாதிக்கப்பட்டு அதை பற்றி எதிர்கட்சிகளுக்கும் நடந்த நிகழ்வு பற்றி தெரிவிக்கப்பட்டு விளக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட பிரதான கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் எதிர்கட்சிகளுக்கு தெரியப்படுத்தி வருகின்றது. அதில் மிக முக்கியமாக இந்த விவகாரம் குறித்து பேசும்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாகவும் நம்முடைய நாட்டை பாதுகாப்பது பொறுத்தும் எல்லையில் இருக்கக்கூடிய பதற்றமான சூழலை தணிப்பது பொறுத்தும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசும்போது இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வரக்கூடிய பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 100 பேர் வரை பலியாக இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அது தொடர்பான ஏற்கனவே அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் வெளியாகின. 9 இடங்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் என்பது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக பாகிஸ்தான் இருக்கக்கூடிய 4 இடங்கள், அதே போன்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய 5 இடங்கள் என 9 இடங்களை குறிவைத்து துல்லிய தாக்குதல் இந்திய ராணுவத்தினர் மேற்கொண்டார்கள். அதில் அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் வெளியாக இருந்தது. குறிப்பாக தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய முகாம், அது தொடர்பான கட்டிடங்கள் உள்ளிட்ட அனைத்தும் நிர்மூலமாக்கப்பட்டன. அது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியது. ஆனால் உயிரிழப்புகள் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. நேற்று தினத்தில் கூட இதை பற்றி பேசும்போது செய்திகள் எல்லாம் கூட 70 தீவிரவாதிகள் பலியாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதிலும் குறிப்பாக மசூத் ஆசாருடைய குடும்ப உறுப்பினர்கள் 10 பேர் பலியாக இருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியானது. ஆனால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசும்போது 100 தீவிரவாதிகள் பலியாக இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த விவகாரத்தை குறித்து பேசும்போது ஆபரேஷன் சிந்தூர் என்பது தற்போது வரையும் தொடர்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதன் மூலமாக அதனுடைய ஒரு பகுதியாக தான் பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை நம்முடைய ராணுவ வீரர்கள் இடைமறித்து அழித்திருக்கிறார்கள். அமிர்தசரஸை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணை ஏவி இருக்கிறார்கள். அதை நம்முடைய ராணுவத்தினர் இடைமறித்து அழித்திருக்கிறார்கள். அந்த ஒரு நிகழ்வு கூட ஆபரேஷன் சிந்தூரின் தொடர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது. அதைதான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சரி, அதே போன்று அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் தெரிவித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் என்பது தற்போது வரையும் தொடர்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இப்படியாக இந்த தீவிரவாத முகாம்களை அழித்தது குறித்தும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாகவும் எதிர்கட்சி உள்ளிட்ட பல்வேறு பிரதான கட்சிகளுக்கு மத்திய அரசு விளக்கம் கொடுத்து வருகிறது. அதற்கான அனைத்து கட்சி கூட்டத்தில் தான் இந்த முக்கியமான 2 விடயங்கள். ஒன்று, இந்த முகாம்கள் தீவிரவாத முகாம்களை அழித்ததில் 100 தீவிரவாதிகள் பலியாக இருக்கிறார்கள். அதில் மிக முக்கிய தீவிரவாதிகள் இதுவரை இந்தியாவில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமாக இருந்த முக்கிய தீவிரவாதிகள் உள்ளிட்ட 100 பேர் பலியாக இருப்பதாகவும் ஆபரேஷன் சிந்தூர் என்பது தற்போது வரையும் தொடர்கிறது என்ற 2 முக்கியமான விடயங்கள் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீபிகா.